என்னது குழந்தைங்களும் இன்வெஸ்டர்ஸும் ஒரே மாதிரியா? ஆமாங்க. குழந்தைங்களும் இன்வெஸ்டர்ஸும் ஒரே மாதிரி தான். நீங்கள் எந்த ப்ளே கிரவுண்டில் போய் பார்த்தாலுமே 3 வகையான குழந்தைங்களும் அங்கே பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் 3 வகையான இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி 3 வகையான குழந்தைங்களை நீங்கள் ப்ளே கிரவுண்டில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை அவங்க அப்பா அம்மா கூட வருவாங்க. மற்ற குழந்தைங்க விளையாடுறத உட்காந்து வேடிக்கை பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த விளையாடுறதுல ஒரு சின்ன பயம் இருக்கும். அதே மாதிரி தான் இன்வெஸ்டர்ஸ்லேயும் நீங்கள் இனிஷியலாக மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போதோ இல்லை அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் இது வரைக்கும் பண்ணல அப்படின்னாலோ அவங்களுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். அந்த மாதிரியான இன்வெஸ்டர்ஸ் கன்சர்வேட்டிவாக இருப்பாங்க. அவங்களோட அமௌண்ட்டில் ரிஸ்க்குன்றது ரொம்ப அதிகமாக எடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது ஒரு டைப் இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா கூட உள்ளே வருவாங்க, விளையாடுவாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா அவங்க கூடவே இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது சேஃப்டியாக ஃபீல் பண்ணலாம். அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ்லையும் ரெண்டாவதாக மாடரேட்னு ஒரு டைப் இருக்குது. இந்த இன்வெஸ்டர்ஸ் அவங்க அமௌண்ட்டை 100% இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கிறது கொஞ்சம் தயக்கம் இருக்கும். அவங்க அமௌண்ட்லேருந்து 60% ஈக்விட்டிலையும் 40% ஃபிக்ஸட் ரிட்டர்ன் வர மாதிரியும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மூணாவதாக ஒரு டைப் இருக்காங்க. அந்த குழந்தை பார்க்குள்ளே வந்த உடனே அவங்களுக்கு பிடிச்ச கேமை விளையாடுவாங்க. கீழே விழுந்தாலும் அதை தட்டி விட்டுட்டு திருப்பி விளையாட போவாங்க. அதே மாதிரி இங்கே மூணாவது ஒரு டைப் இன்வெஸ்டர் தான் அக்ரெசிவ்னு சொல்லுவோம். இந்த இன்வெஸ்டர் அவங்க எடுக்கிற ரிஸ்க்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அது என்ன ரிஸ்க்குன்றதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இந்த 3 கேட்டகரியே பார்த்தாச்சு. ஆனால் இதை ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்கணும். ஏன்னா ஒரு டைப்லேயும் ஒரு எமோஷன்ஸ் ப்ளே ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது வெறும் அமௌண்ட் மட்டும் கிடையாது, அது கூட சைக்காலஜியும் எமோஷன்ஸும் மிங்கிலாக இருக்குது. நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற ரிஸ்க்கு உங்களோட டெசிஷன்ஸை மாற்றும், அதோட ரிட்டர்ன்ஸையும் சேஞ்ச் பண்ணும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணுறது தான். நீங்கள் இதில் எந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் இன்றைக்கி நீங்கள் கன்சர்வேட்டிவாக இருக்கணும் அப்படின்றதுனால கம்ப்ளீட்டாக உங்கள் லைஃப்பில் கன்சர்வேட்டிவாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களோட நாலேஜும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்களோட கேட்டகரியை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த ரிஸ்க் ப்ரொஃபைலிங்கிறது ஏஜை பேஸ் பண்ணி வரது கிடையாது, முழுக்க நாலேஜையும் எக்ஸ்பீரியன்ஸும் பேஸ் பண்ணி வரது. இப்போ உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தையும் இன்வெஸ்டர்ஸும் ஒன்று தாங்க. இதில் நீங்கள் இப்போ எந்த கேட்டகரின்றதை பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஆரம்பிங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்கள் நிதிப்பழகு சேனல், கற்போம் கற்பிப்போம் வித் விஜே. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.